ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஓஜி எக்ஸ்பெரிமெண்ட். இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஏர்கன் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நண்பரை பற்றினா கமெண்ட்ல கேட்டிருந்தாப்புல. சரி வாங்க அதை எப்படி செய்கிறங்கிறத வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஏர்கன் பண்ணுறதுக்கான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 1 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் பிடிச்சி நம்ம ஏர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம புல்லட் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கான பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு 45 சொல்லுவாங்க, சூன்னு சொல்லுவாங்க, 45 சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் வாங்கிக்கலாம். 3/4 இன்ச்சு 2 நம்பர் பார்த்தீங்கன்னா சூ எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு ஒரு டம்மி, அடுத்து 3/4 இன்ச்சு ஒரு டீ, 3/4 இன்ச்சு ஒரு பால் வால் ஒன்று எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்சியில் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்வண்டு, அப்புறம் கனெக்ட் பண்ணுறான பைப்பு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓஸு, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச் ஓஸு, ஒரு பிட்டு எடுத்து வச்சுக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்கன் மேக் பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணுறங்கிற பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பைப் எடுத்துகிட்டு அதில் 3 இன்ச்சு வச்சு அளவு வச்சு நான் ஒரு பைப் பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிறேன். நான் 3 பிட்டு பைப் பார்த்தீங்கன்னா அறுத்து எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 45 எல் இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பைப் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம சால்வண்டு போட்டு நல்லா ஒட்டிக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு 45 எடுத்துகிட்டு நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது மேலே கீழே பார்த்த மாதிரி நம்ம ஒட்டணும். இப்படி இப்போ பாருங்கள், இந்த பட்டு ஒன்று ஒட்டியாச்சு, இந்த பட்டு ஒன்று ஒட்டணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக மட்டமாக ஒட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னொரு பிட்டு பைப்பு நான் எடுத்துருக்கேன். இன்னொரு பிட்டு பைப்பு எடுத்துகிட்டு நான் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா சும்மா ஊற்றி ஒட்டிக்கிறேன். இதிலே பார்த்தீங்கன்னா பெரிய டின்னில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸோடு சேர்ந்து வரும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம எப்படி ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எண்டு கேப் இருக்குது பார்த்தீங்களா. அந்த எண்டு கேப் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒட்டிடுவோம். ஒட்டுரை பார்த்தீங்கன்னா நல்லா நறுக்குன்னு ஒட்டிடணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா காற்று லீக் ஆகிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிட்டு பைப் எடுத்துகிட்டு வச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த போட்டு ஒட்டிக்கிடுவோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டீ ஒன்று அடிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. அந்த டீயை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சேர்த்து ஒட்டிக்கிடுவோம். இந்த டீயை பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம துப்பாக்கிக்கான ஒரு பேஸ் இப்படி கிடச்சிருக்கு. நம்மளோட துப்பாக்கி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கேனில் ஏர் ப்ரெஷர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில வேலை பண்ண வேண்டியிருக்கு. வாங்க பார்த்துடலாம். வாட்டர் கேனில் பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்பக்கம் ஓட்டை போடணும். ஓட்டை போட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, மவுத்து, சைக்கிள் மவுத்து, இல்லைன்னா வண்டியில் உள்ள மவுத்து எதாவது மட்டும் எடுத்துக்கலாம். இதை இந்த இடத்துல ஓட்டை போட்டு ஃபிட் பண்ணணும். நான் ஓட்டை போட்டு எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அது போகிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். நம்ம கரெக்டாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உள்ள நாடி வச்சு நம்ம மவுத்து வாய் பார்த்தீங்கன்னா வெளியில் மாதிரி வர்ற மாதிரி எடுக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் கம்பி பார்த்தீங்கன்னா சரி உள்ளே விட்டு நான் வெளியே எடுத்துக்கிறேன். அப்படின்னு பாருங்கள், நான் கம்பி உள்ளே விட்டுக்கிறேன். அந்த விட வந்துருச்சு. கம்பி பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டு இந்த விட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நான் இதில் கட்டி விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டோம்னா கரெக்டாக போயிடும். பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டு ஏதாச்சும் வச்சு அமுக்கணும்னா கரெக்டாக உள்ளே போய் சேர்ந்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த போட்டு குச்சி வச்சு நான் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், மவுத்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வாசரை போட்டு நம்ம நட்டை போட்டு நம்ம நல்லா டைட் வச்சுக்கிறோம், ஏர் லீக் ஆகாத அளவுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நட்டை போட்டு நல்லா லாக் பண்ணியாச்சு. இருந்தாலும் அதில் வந்து ஏர் லீக் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எம்சியில் வச்சு இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே காயட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஓஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த ஓஸை பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஜாயின் பண்ணணும். ஓஸ் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு நான் எடுத்துக்கிறேன். அயன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து வச்சு ஹீட் பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஏன்னா இங்கே கரண்ட் இல்லையே, நான் வந்து வெளியில் நிற்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அயனில் இந்த மாதிரி ஹீட் பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். சிம்பிள் மெத்தட். கரண்ட் இல்லைனா கூட இப்படி யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக போகுது. இது பாருங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எம்சியில் போட்டு நல்லா வந்து ஒட்டிக்கிடுவோம். ஏன்னா வந்து ஏர் லீக் ஆகக்கூடாது, அதுக்காண்டி. பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டியாச்சு. இதை பற்றியா காயாட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த மூடியில் ஒட்டின எம்சிலும் இந்த பார்த்தீங்கன்னா மவுத்தில் ஒட்டின எம்சிலும் நல்லா காயட்டும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் வச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிட்டு வைப்பு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓஸில் மற்ற வந்து ஓஸ் கனெக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே விட்டு இதை பார்த்தீங்கன்னா வந்து எம்சியில் போட்டு நல்லா லாக் பண்ணிக்கிடுவோம். எம்சியில் போட்டு நல்லா ஒட்டியாச்சு. இதே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒட்டி காய வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிட்டு வைப்பு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். அதாவது நல்லா சால்வெண்ட் போட்டு நல்லா வந்து ஊற்றி ஒட்டிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒட்டிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு துப்பாக்கிக்கான ஒரு இது கிடச்சிருக்கோம் பாருங்க. இது வந்து இப்படி ஷோல்டரில் வச்சுட்டு இப்படி வந்து சுடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு போக போக உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத. நான் பாதி பைப்பு ஒட்டியிருந்தேனால அதை பார்த்தீங்கன்னா முழுசாகவும் நான் ஒட்டிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் வைக்கிறேன், நான் மறந்துட்டு சுத்தமாக. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பாதி அறுத்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து முழுசாக ஒட்டிக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் வந்து இந்த ஆங்கில வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். வச்சு நம்ம வந்து ஸ்டெப் போட்டிங்கன்னா வந்து நல்லா ஒட்டிக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிடுவோம். சுற்றிட்டு இந்த மாதிரி தொங்க விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இப்படி வச்சு நம்ம வந்து சுற்றிக்கிடுவோம். நான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டைட்டாக ஆகுதுல்ல, நான் வந்து லூஸாக சுற்றிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஏர் பிடிக்கல, கொஞ்சம் வந்து நல்லா வெளியில் வரும். அதுக்காண்டி பாருங்கள் நம்ம இப்போ எந்தளவு கொட்டியிருக்கோம் அப்படிங்கிறத. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல டீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீயில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வால் வந்து ஒட்டணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வால் எடுத்திருக்கேன். இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில வச்சுன்னா வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிட்டு போய் பார்த்தீங்கன்னா அறுத்து எடுத்துக்கிறேன்னா இந்த டீயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டிக்கிடுவோம். அடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்வு வைக்க போகிறோம். அதாவது 3/4 இன்ச்சு பிவிசி பால் வால்வு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இப்படி வந்து க்ளோஸாக இருக்கும், இப்படி வந்து ஓப்பனாக இருக்கும். நம்ம வந்து எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர் வந்து கரெக்டாக வந்து இப்படி அழுத்துற மாதிரி வைக்க போகிறோம். நமக்கு வந்து உங்களுக்கு எந்த பட்டு வந்து வாட்டமாக இருக்கோ அந்த பட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கிடலாம். நான் பார்த்தீங்கன்னா கீழே இறக்குனா ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்படி வச்சு இப்படி தண்ணோம்னா ஓப்பன் ஆகிரும். இது வந்து க்ளோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பிவிசி அந்த இது ஒட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஓஸ் கனெக்டரு. இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது கீழே பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் வந்து அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுற கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காண்டி நம்ம எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓஸில் மாட்டியிருந்த மூடியை பார்த்தீங்கன்னா இதில் மாட்டிக்கிடுவோம். நல்லா மாட்டி டைட் வச்சுருவோம். நல்லா டைட்டாக மூடிடணும். பார்த்தீங்கன்னா வந்து டைட்டாக மூடியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது எந்தளவுக்கு வருதோ அப்படியே வளைச்சி இந்த இடத்துல இந்த பாருங்களா, இதில் வந்து நம்ம மாட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓஸ் கனெக்டரில் வந்து ஓஸ் வந்து நல்லா மாட்டிக்குவோம். நல்லா அப்படின்னு மேலே எங்கேயும் செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பைப்பு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போயிடும். நல்லா திருப்பி பார்த்தீங்கன்னா ஏற்றிடுவோம். பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துகிட்டு நான் வந்து நல்லா வந்து கட்டிக்கிறேன். நீங்கள் ஓஸ் கிளாம்பு இருந்தால் கூட வந்து ஓஸ் கிளாம்பு வச்சு நம்ம நல்லா டைட் வச்சுக்கலாம். நான் வந்து கம்பி வச்சு நல்லா டைட் வச்சுக்கிறேன். ஓகே,
இந்த ட்ரிப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஏர் பம்பு நம்ம செஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, நோ எலக்ட்ரிசிட்டி வாட்டர் பம்புன்னு. அதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம டைட் வச்சுருப்போம். அதாவது 2 பக்கமும் மாதிரி வளைச்சிட்டு, அதனால் 2 டக்குன்னு பிடுங்காது, நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இங்கே பாருங்கள். இன்னொரு ஆள் வீடியோ எடுக்க கரெக்டாக இருந்தால் நம்ம வந்து நான் கரெக்டாக தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒரு ஆள் எடுக்குங்கிறனால வந்து நம்ம முன்ன பின்ன இருக்கோம். பையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி விட்டாச்சு. ஓகே, நம்மளுடைய ஏர் பம்ப் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் கொஞ்சம் நேரம் நிற்க மாட்டேங்குது அப்படின்னது. பையா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீளமாக வந்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா பாதியை வட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு கப்ளர் போட்டு இந்த இடத்துல வந்து லோட் பண்ணி சொல்லியிருப்பேன். நல்லா இந்த இடத்துல வந்து முதல்ல அறுத்துட்டேன். சரியாத்தனமா அறுத்துட்டு ஒட்டிட்டு நம்ம வந்து அறுக்க வேண்டிய இடம் இந்த இடம். அந்த இடத்துல நம்ம அறுத்துட்டு நம்ம வந்து கப்ளரில் போட்டு நம்ம சேர்த்துக்குவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அறுத்துட்டு நான் வந்து சின்ன கப்ளர் போட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த பிட்டு போய் வந்து சொரிக்கிறேன். இது ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம். அந்த இடத்துல கலட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டு வைக்கிற மாதிரி இருக்கும். கலட்டிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம லோட் பண்ணிவிட்டு திரும்ப மாட்டிட்டு நம்ம வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்மளுடைய செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைனல் அவுட் புட்டு. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கேன். நானே யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சது, அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த இடத்துல வந்து மவுத் மாட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மவுத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா செட்டப் வந்து பண்ணிவிட்டு இதில் வந்து காற்றை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத. ஓகே, மூடி போட்டுருவோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நம்ம காற்று அடித்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல வந்து ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் காற்று அடிச்சிருக்கேன். இப்போ வந்து ரிலீஸ் பண்ணி ஒர்க் ஆகாதான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல லோட் பண்ணிவிட்டு ஏர் ஃபில் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து பைப் எடுத்துக்கிறேன். இதுக்கான புல்லட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஊதுவலியில் பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா புல்லட்டு, அதான் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து வைக்க போகிறோம். இந்த பாருங்கள், இதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊதுவலியில் பயன்படுத்தின புல்லட்டு எடுத்து வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து வைக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிட்டு பைப்பில் வந்து நம்ம வந்து உள்ளே வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஃபில் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து புல்லட் போதான்னு பார்ப்போம். நண்பர்களே பார்த்தீங்களா, ஓட்ட போட்டுருச்சு. புக்கில் இங்கே பாருங்கள் எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரெஷர் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத. ஸ்லோ மோஷன் போட்டேன், பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோ மோஷனில் விழுந்துருச்சு வீடியோ வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இதை அடித்து எவ்வளோக்கு பதிவுன்னு பார்ப்போம். அங்கே பாருங்கள், இதுங்க அதே காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் அடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த போல் லாங்கில் இருந்து இந்த மரத்தில் அடிக்குதா அப்படிங்கிற பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு போகுது. சார்பாக போய் குத்த மாட்டேங்குது. லைட்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு கிட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண் வந்து ப்ரெஷர் தாங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் மாட்டிருக்க பார்த்தீங்கன்னா மவுத்து இது பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டே இருக்குது. சைக்கிள் மவுத்து போட்டுருக்கனால பார்த்தீங்கன்னா வந்து ஒழுங்காக காற்று நிற்கலை. இதுவே பார்த்தீங்கன்னா வந்து பைக்கில் உள்ள மவுத்து போட்டிருந்தோம்னா இதில் வந்து என்ன கரெக்டாக வந்து காற்று நின்றுருக்கும், நமக்கு வந்து ப்ரெஷர் போயிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏர் கன்று பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய், see you.